வணக்கம் மக்களே, நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. நம்ம முந்தைய வீடியோல பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கூட்டு சதவீத வட்டியோட பலன்களை பத்தி பிரீஃபா பார்த்தோம். இன்னைக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபோக்கஸ்டா பாருங்க, ஏன்னா இது கொஞ்சம் கால்குலேட்டட் வீடியோ, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களோட இந்த முதல் நெல்மணி முதல் சதுரத்துல வைக்க போற அந்த முதல் நெல்மணியான அந்த 2500 ரூபாயை தயவு செய்து சேமிக்க ஆரம்பிக்காதவங்க இந்த மாசத்துல இருந்தே சேமிங்க ப்ளீஸ். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சோ கால்குலேஷன்ஸ்க்கு வருவோம். நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க 2500 ரூபாய், 40 மாசம் சேர்த்துறீங்க. அந்த 40 மாசம் சேர்த்தும் போது 40 × 2500 உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும். அந்த 1 லட்சத்தை நீங்க 41வது மாசம் ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க பங்குச்சந்தையில. ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து ஒரு மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும். என்ன அந்த மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா, சிலர் சொல்லுவாங்க 5% கிடைக்கும், 10% கிடைக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம அவ்வளோலாம் நம்ம போக வேணாம். ஜஸ்ட் பெர் மந்த் 2.5%, அதாவது 2500 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த 2500 ரூபா பாசிபிளா அப்படின்னு கேட்கலாம். பாசிபிள் தான். 2500 ரூபா கொஞ்சம் கால்குலேட்டடா ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த பண்ணா பாசிபிள் தான். அதுக்கு நிறைய அட்வைசஸ் இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா அந்த நீங்க ஓப்பன் பண்ற கம்பெனிலேயே நிறைய அட்வைசஸ் இருப்பாங்க. இல்ல நீங்களே செலக்டிவா சர்ச் பண்ணலாம். நீங்களே சில கம்பெனிகளை செலக்ட் பண்ணலாம். அதுல ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், மேலும் காணொலிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். முதல் 40 மாதம் நீங்க 2500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபா வரும். அந்த 1 லட்சத்தை 41வது மாசத்துல இருந்து ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. சோ நீங்க சேவ் பண்ற 2500 ரூபாய் கான்ஸ்டன்ட், அது எந்த விதத்திலையும் மாற போறது கிடையாது. பட் நீங்க இந்த ரீஇன்வெஸ்ட் பண்ற அந்த பிரின்சிபல்ல இருந்து வர்ற ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். டிஃபரன்ஸ் மீன் கம்மியாகாது, இன்கிரிமெண்டலா அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். சோ 41வது மாசத்துல இருந்து உங்களுக்கு 2500 ரூபாய் உங்களோட ஜாப்ல இருந்து சேவ் பண்ணுவீங்க. இன்னும் 2500 ரூபாய் உங்களோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ ஓவராலா 5000 ருபீஸ் ஆகும். அந்த 5000 ருபீஸை நீங்க 20 மாசம் சேவ் பண்ணுவீங்க. 20 மாசம் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு அனதர் 1 lakh ஆட் ஆகும். ஸோ 5 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட 2 லட்சம் ரூபா இருக்கும். ஸோ அகைன் 61வது மாசம் நீங்க 2 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுல இருந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 5000 ரூபா வரும். நீங்க கான்ஸ்டன்டா சேவ் பண்ற 2500, மொத்தம் 7500 ரூபா 15 மாசம் சேவ் பண்ணுவீங்க. 15 மாசம் சேவ் பண்ணீங்கன்னா, ஐ மீன் இது 15 மாசம் கிடையாது, 14 மாசத்துலேயே வந்துடும். நான் ஒரு ரவுண்ட் ஃபிகர் வரணுன்றக்காக 15ன்னு வச்சிருக்கேன். 15 மாசம் சேவ் பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபா வரும். 75 மாசம் கழிச்சு உங்ககிட்ட 3 லட்சம் ரூபா இருக்கும். மறுபடியும் 76வது மாசம் 3 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 7500 ரூபா வரும். உங்களோட கான்ஸ்டன்ட் சேவிங்ஸ் ஒரு 2500 ரூபா, மொத்தம் 10000 ரூபா. ஜஸ்ட் 10 மாசம் சேவ் பண்ணுவீங்க, 1 லட்சம் ரூபா வந்துடும். மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த 10th இயர் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 10 லட்சம் ரூபா இருக்கும். இதுதான் கூட்டு சதவீதத்தோட பலன். வட்டி குட்டி போடுறதும் பாங்க, மறுபடியும் அந்த குட்டி வட்டி போடுறதும் பாங்க. நீங்க சேவ் பண்ண அமௌண்ட் 120 மாசம் 10 வருஷத்துல 2500 ரூபாயா நீங்க சேவ் பண்ண அமௌண்ட் வெறும் 3 லட்சம் தான். ஆனா அது உங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறது 10 லட்சம் ரூபா. அதாவது 3 லட்சம் பிளஸ் ஒரு 7 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 200% மேல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது இந்த 10 லட்சத்துல இருந்து, அதாவது நான் சொல்றது இந்த 10 லட்சத்துல எந்த கையும் வைக்காம, இந்த அமௌண்ட்டை எந்த விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணாம நீங்க கண்டினியூஸா ரொம்ப டிசிப்ளினா சேவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த 10 லட்சத்துல இருந்து உங்களுக்கு 10வது வருஷத்துக்கு மேல மாசம் 25,000 ரூபாய் பாசிவ் இன்கம் மட்டுமே வரும். அது போக உங்களோட சேலரி இருக்கு, இல்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும், வாட் எவர் இட் இஸ், நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் தான். இது சிலர் கேட்கலாம், இது எப்படி பாசிபிள், நீங்க சொல்லிடலாம் 2500 எப்படி பாசிபிள்னா, இது பாசிபிள் தான், எல்லாராலையும் இது முடியும். இப்போ ஒரு டைப் 2 டைப் 3 சிட்டில மினிமம் பேக்கேஜே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு டிகிரி முடிச்ச யங்ஸ்டர்ஸுக்கு 2.5 lakh வந்து பேக்கேஜ் இருக்கு. 2.5 lakhங்கிறது 20,000 ரூபாய் பெர் மந்த். எல்லாமே பிடிக்க போக உங்களுக்கு மினிமம் ஒரு 17,500 ரூபாய் கிடைக்கும். 17,500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாய் சேமிக்கிறது கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும், ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ நண்பர்களே, தயவு செய்து கஷ்டமா இருக்கேன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெறும் 2-3 வருஷம் தான் இந்த கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸி தான். சைக்கலாஜிக்கலா நம்ம மைண்ட் செட் ஆயிடும். நம்ம கண்டினியூஸா அந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துட்டாலாம் போதும், அது நம்மளை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். பணத்துக்கு வந்து ஈர்ப்பு விசை அதிகம். ஸோ கிராமத்துல இருக்கேன், எனக்கு வந்து வெறும் 10,000 தான் சம்பளம், 15,000 தான் சம்பளம், இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் கட்டாதீங்க. ஏன்னா சிட்டில 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ஒரு வில்லேஜ்ல 15,000 20,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கும் சமம் தான். சிட்டில எக்ஸ்பென்சஸ் அதிகம், ரெண்ட் அதிகம். ஒரு சின்ன டீ குடிக்கணும்னா கூட அந்த அன்னைக்கு 30 ரூபாயில இருந்து 50 ரூபா வரைக்கும் ஆயிடும். பட் கிராமத்துல அப்படி கிடையாது. நம்ம சொந்த வீட்டுல இருப்போம், நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இந்த சாதாரணமா சின்ன சின்ன கட்டுக்கதைகள்லாம் கட்டி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ப்ராசஸை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. மேலும் இதை எப்படி ரீஇன்வெஸ்ட் பண்றது, அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எல்லாம் ரெட்டிப்பாகும், நம்ம அதை எந்தெந்த மாதிரியான ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எல்லா டீடைல்ஸையும் எக்ஸ்பேண்டா மேலும் வர்ற காணொலிகள்ல நம்ம பேசுவோம். நிறைய படிப்போம், நிறைய சேமிப்போம், நிறைய உழைப்போம், ஹாப்பியா இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் நண்பர்களே. எல்லாரும் கேட்கலாம், அப்ப நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டேன், அதுக்கு மேல நான் வேலைக்கு போக வேணாமா, அதுக்கு மேல நான் வந்து இதுல இருந்து வாங்குற ரிட்டர்ன்ஸ்லயே நான்
வாழ்ந்துக்கலாமா? அப்படி கிடையாது. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு ப்ரெஷர். இந்த வேலை இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்ற அந்த பயம் தான் ஃபினான்ஷியல் ப்ரெஷர். அந்த பயம் இல்லாம வேலை செய்யறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். வேலை செய்யாம இருக்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடையாது. சோ உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் சரி, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் முந்தைய காணொலியில சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நதி மாதிரி சாக்கடை மாதிரி தேங்கிடக்கூடாது. இல்ல எனக்கு வேலையில ரொம்ப சலிப்பாயிட்டேன், ரொம்ப களைப்பாயிட்டேன் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்னதா ஒரு பிசினஸ் ஒரு பொட்டி கடையாவது வச்சு அதை ரன் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு வேலையை கண்டினியூஸா பண்ணதான் உங்களோட தாட் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். உங்களோட எண்ணங்கள் வளர்ச்சியை நோக்கி போகும். ஒரே இடத்துல தேங்காது. நம்ம ஒரே இடத்துல தேங்கிட்டோம்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அதிகமா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நிறைய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். அது நம்மளே எடுத்துக்கிறதுக்கு சமம். சுமக்களே நிறைய சம்பாதிப்போம், முடிஞ்ச அளவுக்கு சேமிப்போம், அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம், ஹாப்பியா இருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு வருஷம் இன்கிரிமெண்ட் அதிகமாகல, ஏன் வெறும் 2500 மட்டும் சேவ் பண்ணும், நீங்க இன்னும் அதிகமா இன்கிரிமெண்ட் ஆக இன்னும் அதிகமா சேவ் பண்ணுங்க சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம் தான், அது பண்ணலாம். பட் நான் அது எதுவுமே உங்களை பண்ண சொல்லல. நீங்க சாதாரணமா வெறும் கான்ஸ்டன்டான அமௌண்ட்டை மட்டும் நீங்க சேவிங்ஸா எடுத்து வச்சுட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்காக இது மட்டும் பண்ணா போதும் கிடையாது. உங்களால முடிஞ்சா இதுக்கு மேலையும் பண்ணலாம். அதோட பலனும் அதிகமா தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சதை கவர் பண்ணிட்டேன்னு நம்புறேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி பார்க்க வற்புறுத்துங்க. மேலும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.